ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி திவ்யா ரமேஷ். இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வாழைக்காயை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயில் போட்டு அதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம ஆட் பண்ணணும். அதையும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அது இந்த மாரி தான் இருக்கும். இது அப்படியே ஒரு தட்டு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு ஊறட்டும். இப்போ நம்ம அடுப்பில ஒரு பேன் வச்சுட்டு, அதில எண்ணெய் போட்டு, கடுகு போட்டு, கருவேப்பிலை போட்டுட்டு, வாழைக்காக்காக நான் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க வாழைக்காவ எடுத்து இதில ஆட் பண்ணிடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு நல்லா அத வந்து வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம விட்டுட்டோம்னா அடி பிடிக்கும். நான் வேற சில்வர் கடாய் இதில இப்போ கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த மாரி ஸ்டேஜில நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் அதை அப்படியே பெரட்டி விட்டுட்டே இருங்க. இப்போது நம்மளோட வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் தோழி திவ்யா ரமேஷ்.